லைட் பிடிக்கும். என் பேர் சையத் உஸ்மான். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் அப்பம்பட்டு கிராமத்தில் சையத் ஸ்வீட்ஸ் முட்டை மிட்டாய் என்ற பெயரில் 1970 என்னுடைய தகப்பனார் சையத் அப்துல் கஃபார் ஆரம்பித்த ஒரு சிறிய தொழிலை இன்றைக்கு வளர்த்தெடுத்து 14 கிளைகள் கொண்ட ஒரு நிறுவனமாக, சிறிய நிறுவனமாக நான் நடத்தி கொண்டு வருகிறேன். 1970 அப்பா ஆரம்பிக்கும்போது சிறிய ஒரு உபத்தொழிலாக, துணை தொழிலாக செய்து வந்த இந்த இனிப்பை இன்றைக்கு உலகமெல்லாம் கொண்டு சேர்த்து உலகெங்கிலும் வாடிக்கையாளர்களை கொண்டுள்ளது சையத் ஸ்வீட்ஸ் முட்டை மிட்டாய் என்கின்ற பெருமையோடு, செய்கின்ற தொழிலில் நேர்மையும் தன்னம்பிக்கையும் இருந்தால் நிச்சயம் முன்னேறலாம். அந்த தன்னம்பிக்கையோடு, அந்த நேர்மையோடு எங்களுடைய இந்த இனிப்பை உலகம் முழுதும் சென்று சேர்த்து உலகெங்கிலும் வாடிக்கையாளரை கொண்டிருக்கிறோம். இது எங்களுடைய கிளைகள் விழுப்புரம், கடலூர், உளுந்தூர்பேட்டை, சென்னையில் 4-5 இடங்களிலே மற்றும் செங்கல்பட்டு போன்ற இடங்களிலே கிளைகளை வைக்கிறோம். ஆன்லைனிலும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மக்களுக்கு சென்று கொண்டு போய் சேர்ப்பதில் நாங்கள் ஆன்லைனிலும் செய்கிறோம். sayyadsweets.com என்கின்ற அந்த இணையதளம் மூலமாக, கொரியர் மூலமாக அனுப்பியும் வைக்கிறோம். நேரடியாக நம்மளுடைய கிளைகளை நாங்கள் நிர்வகிக்கிறோம். ஏனென்று சொன்னால் இது அதிகபட்சம் 4 நாள் தாங்கக்கூடிய, எந்த விதமான ப்ரிசர்வேட்டிவும் சேர்க்காத, கெமிக்கலையும் சேர்க்காத ஒரு இயற்கையான பொருளாக, முக்கியமான பால் மற்றும் முட்டை கொண்டு செய்யப்படுகின்ற ஒரு பொருளாக இருப்பதால் நாங்கள் நேரடியாக விற்பனை செய்கின்றோம். விரைவில் எங்களுடைய கிளை திருச்சியிலும் ஏற்படுத்தப் போகிறோம், திருவண்ணாமலையிலும் இருக்கிறது. இந்த தொழிலை கொண்டு போய் சேர்த்ததிலே மிக முக்கிய பங்கு இந்த இனிப்பிற்கு, முட்டை மிட்டாய்க்கு முக்கியமான மூலப்பொருட்கள் பால், முட்டை, சர்க்கரை, நெய், 4 மூலப்பொருள் தான். பால் நம்ம பசும்பால் யூஸ் பண்ணுறோம். நேரடி கறவை மூலம் இங்கே இருக்கின்ற சிறிய விவசாயிகள் மூலம் தினசரி வருகின்ற ஃப்ரெஷ்ஷான மில்க்கு தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே போன்று முட்டை நாமக்கல்லிருந்து வருகின்ற சிறு வியாபாரிகள் மூலம் வாங்கி நாங்கள் இதை யூஸ் பண்ணுறோம். அடுத்தது சர்க்கரை, இங்கே நமக்கு செஞ்சிலிருந்து வருகின்ற வியாபாரிகள் நமக்கு அளிக்கிறார்கள். முக்கியமான மூலப்பொருட்கள் இந்த 4 தான். நெய், முட்டை, சர்க்கரை, பால். இந்த 4 மூலப்பொருட்களை கொண்டு தயாரிக்கின்ற இந்த இனிப்பு நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும். இது உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் சுவை என்றோ அந்த வாசகத்தோடு வைத்திருக்கின்றோம். நீங்களும் அதை ருசித்து பார்த்து கண்டிப்பாக இதற்கு ஒரு நல்ல ஒரு கமெண்ட்டை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.